சமாதி நிலை, அதை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் அழியாத, காலாவதி தேதி இல்லாத ஒன்று இருக்கிறது. இப்ப அழியிற பல விஷயங்கள், நம்ம உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும், அது அழிவது. நம்முடைய மனம் மாறிக்கிட்டே இருக்கும், அது அழிவது. நம்முடைய உணர்ச்சிகள் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் அழிவது. ஆனா இதையெல்லாம் தாண்டி அழிவில்லாத ஒன்று, காலாவதி தேதி இல்லாத ஒன்று நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மாவில்தான் பரமாத்மாவான, நம்ம எல்லாருடைய ஆன்மாவினுடைய மொத்த தொகுப்பான பரமசிவ பரம்பொருள் பிரதிபலிக்கின்றார். தன்னையே தன்மயமாக தனக்குள் நிறைந்து நான் 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 என்று நம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற அந்த ஆன்ம உணர்விற்குள் அவர் மலருகின்றார், பிரதிபலிக்கின்றார், இருக்கின்றார். நம்ம எல்லாருக்குள்ளையும் காலாவதி தேதி இல்லாத, காலாவதி ஆகாத முழுமையான ஒன்று இருக்கின்றது. நிரந்தரமான ஒன்று, நித்தியமான ஒன்று இருக்கின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த காலாவதி ஆகாத, காலாவதி தேதி இல்லாத நிரந்தரமான ஒன்றோடு ஒன்றி இருப்பதுதான் சமாதி நிலை.